ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம டே 4 ஆஃப் கோவில் கொடை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் ரொம்ப லேட்டாக தான் இருந்துச்சேன் அண்ட் என்னோடய கண்ணில் டார்க் சர்க்கிள்ஸ் பார்த்தாலே தெரியும், அவ்வளோ தூக்கம் இல்லை. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு கொய்யாக்காய் சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாக இருந்துச்சு, ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு ட்ராப் பண்ணி. ஸோ இந்த மாதிரி கொல்கட்டாவில் ஒரு டாக்டருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றிலாம் நிறைய நியூஸ் வந்தனால அது கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக ஃபீல் ஆச்சு. ஸோ அதுக்கு ரிகார்டிங் வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் இமேஜ் சோர்ஸ் பண்ணி அது வரைஞ்சேன். ஸோ இது டாக்டர்ஸோட அவங்களோட யூனிஃபார்ம் மாதிரி பேசிக்காக. ஸோ அது கூட ஸ்டெத்தஸ்கோப் இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணியிருந்தேன். இன்றைக்கி தான் லாஸ்ட்டு கச்சேரி. ஸோ கைண்ட் ஆஃப் கச்சேரி கொஞ்சம் மேஜிக் ஷோ மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்தது. அதுக்கு ரெடியாக ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தா செம மழை. அன்றைக்கி தான் மதன் காரெல்லாம் வேறு கழுவி க்ளீன் பண்ணான். அவன் கார் கழுவுற அன்றைக்கெலாம் மழை பயங்கரமாக இருக்கும். ஸோ மழை பெஞ்சது. அதுக்கப்புறம் அந்த குட்டி பப்பி சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. ஸோ அதை கூப்பிட்டு பார்த்தேன், வரவே இல்லை. அதுக்கப்புறம் ஊரில் பண்ண வேண்டிய ஒர்க்னு கொஞ்சம் வச்சுருந்தேன். ஸோ ஆரி ஒர்க் பண்ணாமல் பெண்டிங் இருந்தது. அடுத்து ஒரு 10 days கழிச்சு அண்ணாவோட வெட்டிங் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவுட்ஃபிட்ஸ் ஒர்க்லாம் கொஞ்சம் இருந்தது. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்திருந்தேன். உட்காந்து ஸ்டோன்லாம் பேஸ்ட் பண்ணி வச்சேன். ஸோ தட் இந்த ஸ்டோன் நல்லா காயும், நெக்ஸ்ட் டே ஒர்க் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே என்னோடய ட்ராயிங் நோட்டை தான் பேஸாக யூஸ் பண்ணேன். ஏன்னா ஸ்டெப்ஸில் உட்காந்து பண்ணும்போது கிளாத்லலாம் ப்ராப்பராக வச்சு இது பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் இது ஆர்கன்ஸா மெட்டீரியல். ஸோ ரொம்ப தின்னாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி உட்காந்து ஒரு மெட்டீரியல் சப்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்னொரு ப்ளவுஸ்க்கு டிசைன் ட்ராப் பண்ணுறதுக்கு ஒர்க் இருந்தது. ஸோ இதை ஓரமாக காய வச்சுட்டு அந்த ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இருக்கிறதுலே கொஞ்சம் கஷ்டமான ஒர்க்கு இந்த டிசைன் ட்ரேஸிங் தான். ப்ராப்பராக டிசைன் ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணி ஆரி ஒர்க் பண்ணிடலாம். ஸோ நான் எப்போவுமே ஒரு பர்டிகுலர் ப்ளவுஸ் பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி என்னோடய ப்ளவுஸ் டிசைன் பண்ண மாட்டேன். ஒன்று என்னோடய சாரீலேருந்து எடுப்பேன், அப்படி இல்லைனா ஒரு 4-5 டிசைன்ஸை ரெஃபர் பண்ணி ரேண்டமாக எப்போயாவது பிடிச்சிருக்கோம் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்பேன், அதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி தான் என்னோடய ப்ளவுஸ்க்கு நான் இன்றைக்கி ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி அவுட்ஃபிட்க்கு ஒரு பீச் கலர் குர்த்தா செட் எடுத்திருக்கேன். இது டாப் ஸ்லீவ்லெஸ் அண்ட் பேண்ட் ஒரு ஸ்ட்ரெயிட்டான பேண்ட் மாதிரி. டாப் அண்ட் பாட்டம் சாலிட் கலரில் இருக்கும், பீச் கலரில். அதோட துப்பட்டாவில் மட்டும் கான்ட்ராஸ்ட்டாக ஒரு கைண்ட் ஆஃப் எல்லோ கலரில் பிரிண்ட்ஸ் இருக்கும் அண்ட் பார்டரில் லேஸ் கொடுத்துருப்பாங்க. அதோட வேர் பண்ணும்போது ரொம்ப மைல்டாக நல்லாயிருக்கும் பார்க்க. ஸோ அதனால் அதை சூஸ் பண்ணியிருந்தேன். ரெடியானக்கப்புறமும் எனக்கு நிறைய டைம் இருந்தது. யூஸ்வலாக 10க்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் ஆனால் இன்றைக்கி கச்சேரி 9 o'clock ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் 10க்கு போகிற மாதிரி தான் எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருந்தோம். ஸோ நான் உட்காந்து இந்த பெயிண்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேக்கப்லாம் பண்ணிவிட்டு ட்ரான்சிஷன் வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அன்றைக்கி டின்னருக்கு எதுவுமே சாப்பிடல. வாட்டர் மெலான் மட்டும் ஈவினிங் டைமில் சாப்பிட்டேன், அவ்வளோதான். ஸோ நாங்கள் போகிற வழியில் தான் அப்பாலாம் வந்திருந்தாங்க, ஒரு ஒர்க்காக போயிருந்தாங்க. ஸோ அப்போ தான் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் கோவிலுக்கு போனோம். போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கச்சேரி பார்க்க ஸ்டார்ட் பண்ணோம்.
அன்றைக்கி தான் வந்து கோவில் கடை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி லைட்டிங் ஒர்க்லாம் எல்லாமே செட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே செம்ம என்ஜாய்மெண்ட்டு பாய்ஸ்லாம். ஸோ கச்சேரி முடிய ஆல்மோஸ்ட் வந்து 11:30 மேலே ஆகிடுச்சு. வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. வாக் பண்ணி தான் போனோம். அண்ட் என்னோடய அவுட்ஃபிட்க்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு பீச் கலர் லாங் இயரிங் பேர் பண்ணியிருந்தேன். அது கூட வந்து என்னோடய டைட்டன் வாட்ச் போட்டிருந்தேன். அண்ட் துப்பட்டா வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ இந்த மாதிரி பின் பண்ணியிருந்தேன். என்னோடய மேக்கப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சட்டிலாக அது ஒரு ஸ்டேவும் நல்லா இருந்தது. ஹேர் ஸ்டைலுக்கு ப்ளோ ட்ரை பண்ணி செட் பண்ணிவிட்டு ஒரு சைடில் ட்விஸ்ட் பண்ணி இந்த ஹேர் பின் மாதிரி கைண்ட் ஆஃப் பீச் கலரில் எனக்கு கிடச்சிது வெஸ்ட் சைடில். ஸோ அது பேர் பண்ணியிருந்தேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மேக்கப் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கின் கேர்லாம் பண்ணிவிட்டு மெஹந்தி போட்டுட்டு தூங்க போயாச்சு. ஆல்மோஸ்ட் 3:30 ஆகிடுச்சு தூங்க. தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.